ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒப்பந்தம் கையெழுத்தாகுமா அப்படின்னு உலகமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில ஈரான் புதியதொரு முயற்சியில ஈடுபட்டிருக்காங்க. கூப்பிடுங்கடா நாட்டாமைய அப்படின்னு சொல்ற மாதிரி ரஷ்யாவையும் சீனாவையும் இப்போ அழைச்சிருக்காங்க. இதுதான் அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய பெரிய தலைவலியா மாறி போயிருக்கு. உங்களுடைய பக்கம் மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய வளைகுடா நாடுகளை கூப்பிடுங்க, என் பக்கம் கம்யூனிச நாடுகளை நான் இழுக்கிறேன் அப்படின்னு ஈரான் எடுத்திருக்கக்கூடிய புதியதொரு முடிவு ஒப்பந்தம் நிறைவேறுவதில் பயங்கர சிக்கலை ஏற்படுத்தி இருக்குங்கிறாங்க. இது தவிர்த்து ஈரான் முழுவதும் ப்ராட்டஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் வெகுண்டெழுந்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. என்ன காரணம்? டீட்டெயிலாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. ஈரானுடைய மக்கள் புதிதாக ஒரு கோரிக்கை ஒன்று விடுக்கிறாங்க. அதுவும் அது எச்சரிக்கையாக இருக்குது. இதுவரைக்கும் பொதுமக்கள் எல்லாரும் ஈரானுடைய முக்கிய சதுக்கத்தின் முன்னாடி இரவு பகல் பாராமல் ஈரானுடைய கொடியை பிடிச்சிக்கிட்டு தன்னுடைய தாயகத்திற்கான சொந்தமான பாடல்களை பாடிக்கிட்டு மகிழ்ச்சியோடு இருந்தாங்க. கரண்ட் கட்டு, இன்டர்நெட் கட்டு உள்ளிட்ட பிரச்சனைகள்லாம் தாண்டி ஈரானுடைய சுதந்திர வேட்கை மட்டும்தான் அவங்களுக்கு முழுமூச்சாக இருந்தது. அயத்துல்லா அலி கமேனி அவர்களுடைய மரணம், 168 குழந்தைகள் இறந்து போனதற்கு பழிவாங்கல், இப்படி தொடர்ச்சியாக உறவுகளை இழந்திருக்கக்கூடிய ஈரானிய மக்கள் அமெரிக்காவினுடைய வீழ்ச்சியே எங்களது வெற்றி அப்படிங்கிற அந்த இலக்கோடு பயணப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் இப்போ ஒப்பந்தம் கையெழுத்தாகுது அப்படின்னா அது அமெரிக்காவுக்கான வெற்றியாக போய்விடும். அமெரிக்காவில் ஒருத்தங்கூட சாகலை, இஸ்ரேலில் ஒருத்தங்கூட பெரிய லெவலில் சாகலை, ஏன் தம்மா துண்டு நெதன்யாகுவை கூட நம்மளால் கொலை செய்ய முடியல. ஆனால் ஈரானுடைய உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி அவர்களையே போட்டு தள்ளிட்டாங்க அப்படிங்கிற கோபம் ஈரானியர்களுக்கு இன்னமும் இருக்குது. இதன் காரணமாக இப்போ அவங்க எடுத்திருக்கக்கூடிய முடிவு, இந்த ஒப்பந்தத்துக்கு முழுமுதற் காரணமாக இருக்கக்கூடிய ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி தன்னுடைய பொறுப்பிலிருந்து விலக்கிக்கோங்க அப்படிங்கிற அந்த ரெக்வஸ்ட்டை எடுத்திருக்காங்க. இதன் காரணமாக ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய வாசல் முன்பு மக்கள் எல்லாரும் ஒன்று கூடியிருக்காங்க அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்று வெளியாகிருக்கு. அது மட்டும் இல்லை, அவருக்கு பக்கத்துணையாக இருக்கக்கூடிய ஈரானுடைய நாடாளுமன்ற சபாநாயகர் அவரும் பதவி விலகணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையும் மக்கள் மத்தியிலிருந்து வந்திருக்கு. தீப்பந்தங்களோடு மக்கள் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் முன்னாடி போராட்ட களத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வைரலாக அந்த நாடு முழுவதும் சுற்றிக்கிட்டு இருக்கு. இதன் காரணமாக ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவை உறுதி செய்கிறதுல ஈரானிய அதிகாரிகள் அதிக எச்சரிக்கையோடு இப்போ செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏஎஃப்பி அப்படிங்கிற அந்த செய்தி நிறுவனத்துக்கு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி அந்த தொலைக்காட்சி நேர்காணலில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள், விரைவிலேயே ஜெனீவா ஒப்பந்தமோ இல்லை பாகிஸ்தான் தரப்பில் இருந்து மத்தியஸ்தம் செய்ய வந்தாலோ நாங்கள் கையெழுத்திடுவோம், அதுவும் அது டிஜிட்டல் சிக்னேச்சரில் கூட இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு உத்தரவு வந்த உடனேயே மக்கள் எல்லாமே கொதிப்படைய ஆரம்பிச்சிட்டாங்க. எனது டிஜிட்டல் சிக்னேச்சர் சைன் பண்ணுவியா, யாரை கேட்டு நீ சைன் பண்ணுற அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் டஜன் கணக்கான மக்கள் ஒன்று கூடின ஒன்று ஈரானுடைய ஃபார்ஸ் நியூஸ் நிறுவனம் இது தொடர்பான செய்திகளையும் அப்படியே பேரலாக ஒளிபரப்ப ஆரம்பித்தாங்க. பெண்கள் கருப்பு கொடிகளை ஏந்திக்கிட்டு அந்த நியூஸ் சேனலுடைய வாசல்லையே வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட காட்சிகள் ரொம்ப பெரிய அளவில் வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்கு. இதுக்கு இடப்பட்ட கேப்பில் ஹிஸ்புல்லா இஸ்ரேலை விடுறதா இல்லை, வடக்கு இஸ்ரேலுடைய ஷலோமி அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு விமான ஓடுதளத்தையும் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தளத்தையும் ஹிஸ்புல்லாவினுடைய 2 ட்ரோன்கள் அடித்து தும்சம் பண்ணிட்டாங்க. ஈரானுடைய தேசிய கால்பந்து அணிக்கு மிக உயர்ந்த அளவிலான பாதுகாப்பு வழங்குவதற்காக மெக்சிகோ அரசாங்கம் சுமார் 300 தேசிய காவல் படை மற்றும் இராணுவ வீரர்களையே பணிகளை ஈடுபடுத்தியிருக்காங்க. கால்பந்தாட்ட போட்டியில் வெற்றி பெற்று வாடா அப்படின்னு ஈரானிய மக்கள் தன்னுடைய 11 இளைஞர்களையும் அனுப்பிச்சு வச்சுருக்காங்க.
வெற்றி வாகை சூடிக்கொண்டு ஈரானிய இளைஞர்கள் நாடு திரும்புவார்கள் அப்படிங்கிற பெருத்த எதிர்பார்ப்பு அந்த நாட்டு மக்களுக்கு இருக்கு. அமெரிக்காவுடனான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுமாறு ரஷ்யாவையும் சீனாவையும் இப்போ ஈரான் அழைச்சிருக்காங்க. இப்போ இந்த இரு நாடுகளுமே ஈரானுக்கு சாட்சிகளாக இருக்கு. அமெரிக்காவால் இனி போர் நிறுத்தத்தை மீற முடியாது அப்படிங்கிறதையும் இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கலாம். காரணம் என்னன்னா, கையெழுத்து போட போறது ஈரான் மட்டும் கிடையாது, சாட்சி கையெழுத்து போட போறது ரஷ்யாவும் சீனாவும். இதனால இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகிறதுக்கு இன்னும் காலதாமதமாகலான்னு சொல்லப்படுது. ரஷ்யால இருந்து லாவ்ரோவ் அவர்களும் சீனாவில் இருந்து அந்த நாட்டினுடைய செய்தி தொடர்பாளரும் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா கணிக்கப்படுது. எது எப்படியோ ஒப்பந்தம் நிறைவேறுவது காலதாமதமாகிறது மட்டும் உறுதியாயிடுச்சு. ட்ரம்பினுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. என்ன செய்ய போறாருங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். $10 மில்லியன் மதிப்பிலான இஸ்ரேலிய ட்ரோன் ஒன்று, அதுக்கு பேர் ஹெரான் அப்படின்னு வச்சிருக்காங்க. அந்த ட்ரோனை அசால்ட்டா ஹிஸ்புல்லா படை வீழ்த்தினதுனால ஹிஸ்புல்லா படை ரொம்ப குஷியா இருக்காங்க. இஸ்ரேலை நம்மளால அடிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்குள்ள பிறந்திருக்கு. கிட்டத்தட்ட 60,000க்கும் மேற்பட்ட ஆயுதங்கள் இஸ்ரேல் முடக்கி இருந்தாலும் ஹிஸ்புல்லா மறுபடியும் துளிர்விட்டு எழுந்து வருவதற்கான காலகட்டம் இதுதான் அப்படிங்கிறத அவங்க நம்புறாங்க. லெபனானில் இருக்கக்கூடிய மக்களும் ஹிஸ்புல்லா அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே பெரிய அளவில் சந்தோஷ கூச்சல்றாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி லெபனானை விட்டு மக்கள் வெளியேறக்கூடிய காட்சிகளும் அரங்கேறிக்கிட்டே இருக்கு. பாதுகாப்பற்ற தேசத்தில் எப்படி வாழ்றது அப்படின்னு அந்த மக்கள் யோசிக்கத்தானே செய்வாங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் பற்றி அமெரிக்கா தான் ஏதோ பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஈரானும் ஓமனும் இது தொடர்பாக அறிக்கை ஒன்று கூடிய விரைவில் வெளியிட போறாங்களாம். அதிகாரப்பூர்வ அறிவிப்பை ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி வெளியிடுவார் அப்படின்னு நம்பப்படுது. உலகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கப்பல் போக்குவரத்து நடக்கக்கூடிய இடத்துல ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில கையெழுத்தாகாதான், மாறாக ஈரானுக்கும் ஓமனுக்கும் இடையில புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாவதற்கான வாய்ப்பு மட்டுமே இருக்குன்னு ஈரானிய அதிகாரிகள் சொல்றாங்க. தொடர்ச்சியாக 3 மாலுமிகளை பறிகொடுத்து விட்டு இப்போ பிரான்ஸ் நாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அப்படின்னு காங்கிரஸ் சைடில் இருந்து ராகுல் காந்தி இப்போ ஸ்டேட்மெண்டா கொடுத்திருக்காரு. கீழ்ப்படியும் பணியாளரை போல அமெரிக்காவின் உத்தரவுகளுக்கு மோடி அணிவடிந்து போகிறார். சமரசம் செய்து கொண்ட பிரதமர் ஆட்சியில் இருப்பது இந்தியாவுக்கு அழிவு பாதையில் செல்லும். வெளிநாட்டு சக்திகள் நம் மக்களை கொல்லுது, ஆனா அரசோ யார் கொலை செஞ்சாங்களோ அவங்களுக்கு நன்றி தெரிவிக்குது. இது எப்படி ஏற்புடையதாக இருக்கும் அப்படின்னு காங்கிரஸ் சைடில் இருந்து இப்போ குரல்கள் ஒலிக்க ஆரம்பிச்சிருக்கு. காங்கிரசினுடைய எம்பி ராகுல் காந்தி இந்த கேள்வியையும் கேட்டிருக்காரு. அரசு ஊடகங்களுடைய தகவலின் அடிப்படையில் ஈரானுடைய IRIB வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன், ஈரானுடைய வங்கி ஒருங்கிணைப்பு குழு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவிலான இணைய தாக்குதலால் 4 முக்கிய வங்கிகளுடைய சேவை பாதிக்கப்பட்டிருக்குங்கிறாங்க. இதில் UAE கொடுத்த $10 மில்லியனில் இருந்து $15 மில்லியன் அப்படிங்கிறதும் அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக கொடுத்துருக்கக்கூடிய பணத்தை அமெரிக்கா அபேஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு பேர் தான் டுபாக்கூர் வேலையா அப்படின்னு நெட்டிசன்கள் இப்போது பேச ஆரம்பிச்சிருக்காங்க. வாடிக்கையாளர்களுடைய தரவும் எதுவும் பாதிக்கப்படவில்லை, ஆனால் அரசாங்கத்தினுடைய பணம் திருடப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது தொடர்பான ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருது. ஒப்பந்தம் ஞாயிற்றுக்கிழமை கையெழுத்தாகும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருந்தாலும் கூட இன்னமும் அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகாமல் இருக்கு. இப்படிப்பட்ட நிலையில் கத்தார் சைடில் இருந்து நெகோசியேஷன் ரிலேட்டடாக பேசுறதுக்காக ஈரான் பக்கம் வந்திருக்காங்க கத்தாரை சேர்ந்த அதிகாரிகள். இது பத்தாததுக்கு ரஷ்யா மற்றும் சீனாவினுடைய அதிகாரிகளும் விரைவிலேயே ஈரான் பக்கம் வருவாங்க அப்படின்னு நம்பப்படுது. ஆக மொத்தத்தில் ட்ரம்ப் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறது ரிலேட்டடாக ரொம்ப ஆர்வமாக இருக்கார். ஆனால் அது காலதாமதமாயிட்டே போகுது. ரஷ்யாவோடு தொடர்புடைய எண்ணெய் கப்பலை பிரிட்டன் அரசு முதன்முறையாக கைப்பற்றி இருக்கு. இது தொடர்பாக ஸ்டாமர் அவர்கள் வெளியிட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்னன்னா, ஆங்கில கால்வாயை கடக்க முயன்ற ஒரு நிழல் கப்பல் ஷேடோ ஃப்ளீட் அப்படிம்பாங்கல்ல, ரஷ்யாவினுடைய ரொம்ப வயதான கப்பல், அதை முடக்கியிருக்காங்க இங்கிலாந்து. இது நிச்சயமாக போருக்கான அறிகுறியாக இருக்கலாம். பிரிட்டிஷ் கடற்கொள்ளையர்கள் மறுபடியும் இந்த வேலையை தொடங்கிட்டாங்கன்னு ரஷ்யாவை சேர்ந்த அதிகாரிகள் இப்போ ட்விட்டரில் பதிவு போட்டுக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமே அந்த கப்பலை விடுதலை செய்யலை அப்படின்னா ரஷ்யா இங்கிலாந்து மீது போர் தொடுப்பதற்கான வாய்ப்புகளும் உருவாகும். கிடைத்திருக்கக்கூடிய அத்தனை தகவல்களையும் இன்னைக்கு கொண்டு வந்து சேர்த்தாச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது, புரிஞ்சுது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.